ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகர ராசி நேயர்களுக்கு டிசம்பர் மாதம் 21ஆம் தேதிக்குள்ளே நடக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது, எப்படிலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் தெளிவாக இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான இன்னல்களுக்கும் இன்பங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னா அதுக்கு முக்கியமாக பார்க்கக்கூடியது கிரக நிலைகள் தாங்க. நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய இந்த 9 கிரகங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் ஒவ்வொருத்தங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லதும் கெட்டதும். இதை யாராலையுமே மறுக்கவும் முடியாது. அதே போல தான் ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் இதுவும் பார்த்திங்கன்னா கிரக நிலைகளுடைய அமைப்பில் மட்டும்தான். அதாவது கிரகநிலைகள் எப்படி இருக்குது, அடுத்து அவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத இதன் மூலமாக மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வரிசையில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறமா மகர ராசிக்காரங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதையும் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஸோ இங்கே ஸ்கிப் பண்ணாதீங்க, தொடர்ச்சியாக பாருங்கள். ஏன்னா உங்களுக்கான பலன்களை நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கும் பொழுது எந்த கிரகம் எப்படி இருக்குது, எப்படி செயல்படும், நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு பயன் கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதே போல் நம்மளுடைய பதிவில் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கக்கூடியது எல்லாமே ஒரு பொது பலன்கள் தாங்க. இது ராசியை பொறுத்து மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நட்சத்திரம் லக்னம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாம் நிறைய வித்தியாசப்படும். இந்த பொது பலன்களில் ஒரு 50-60% எல்லாத்துக்கும் சரியாக இருக்கும். அதை தாண்டி நீங்கள் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்குறது தான் சரியாக இருக்கும். ஜனனகால ஜாதகம் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக பாருங்கள். அப்படி ஒரு வேளை ஜாதகம் இல்லாதவங்க கவலைப்படாதீங்க. நம்மளுடைய வீடியோவில் ப்ளே ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் மறுக்காமல் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான பலன்களும் தெளிவாகவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிரகநிலைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான். ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் தான் ராசிநாதன். அவர் இப்போ உங்களுக்கு 7.5 சனி நடந்துருச்சா இல்லையா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. ஸோ நடந்துட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக முடிய போகுது. இனி கவலைகள் இல்லை. ஆனால் அனைத்தும் மாறக்கூடிய ஒரு நிலைமை அப்படின்றது உருவாக போகுது. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சனி பகவான் தனஸ்தானத்தில் வலிமை பெற்று இருக்கிறாருங்க. அதனால் தனவரவு பார்த்திங்கன்னா தாராளமாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக பணத்துக்கு பிரச்சனை இருக்காது. அதே போல் தான் தொழிலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். தொழிலெலாம் வெற்றி நடையானது ஆரம்பிக்க போகுது. ஸோ துணையாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருப்பாங்க. அதுவும் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு தோள் கொடுப்பாங்க. அதே போல் குருவினுடைய பார்வை இப்போ இருக்குது. ஸோ உச்சம் பெற்ற குருவினுடைய பார்வை இருக்குது அப்படின்றதுனால திருமணமாகாமல் இருக்கக்கூடிய திருமண வயதை எட்டியிருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் திருமணமானது நடக்கும். அதுக்கு பாக்கியம் நிறையவே இருக்குது. அதே போல் காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகவே போய் முடியும். புதுசாக உங்களுக்கு பொறுப்புகள் கிடைக்குங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மிதுன ராசிக்கு போனதுக்கு அப்புறமா நீங்கள் இன்னும் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் மாற்றம், ஊர் மாற்றம், இது மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். மகர ராசிக்காரங்களுக்கு குரு பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு எப்போ வராருன்னா மார்கழி மாதம் 6ஆம் தேதி அன்றைக்கி வராரு. ஸோ இந்த ஒரு நேரம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குருவால் ஒரு சில மாற்றங்கள் சேரும். உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் 3-12 இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் குரு பகவான். அவர் வக்ரம் பெறுவது அப்படிங்கிறது நல்லது தான். அதனால் பயப்படாதீங்க. சந்தர்ப்பங்கள் எல்லாமே உங்களை தேடி வரும். நல்ல சந்தர்ப்பங்கள் அதுவும் வரும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இது வரைக்கும் நடக்காததெல்லாம் நடக்கும். நடக்கவே நடக்காதுன்னு நினச்சது கூட நடக்கும். அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. தொழிலாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், எல்லாத்துல இருந்துமே உங்களுக்கு கணிசமாக ஒரு தொகை கிடைக்கும். கையில் காசு பணம் இருந்துகிட்டே இருக்கும். உடன்பிறப்புகளுடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவங்களுடைய ஒத்துழைப்பால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாகவே இருப்பீங்க. உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு மட்டும் இல்லைங்க, பதவி உயர்வும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. பதவி உயர்வோடு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு நல்ல ஒரு ஊதிய உயர்வும் கிடைக்கும். கடன் சுமை நிச்சயம் குறையும். மகர ராசிக்காரங்களாம் கவலைப்படாதீங்க. நீங்கள் கோடி ரூபாய் கடன் வச்சுருந்தாலும் அது எல்லாமே கரைய போகுது. ஸோ கடன் காணாமல் போகும். அதற்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் எல்லாமே கிடைக்கும். வருமானமே இல்லாதவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் எல்லாமே இல்லாமல் தீர்த்து கொடுக்கும். அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு அடுத்தடுத்து எல்லா நிகழ்வுகளுமே நல்லபடியாக நடக்கும். கவலைப்பட வேண்டாம். குருவுடைய பார்வை தொழில் ஸ்தானத்தில் பதியறதுனால தொழில் வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். துணிவு, தன்னம்பிக்கை, தைரியம் இப்படி எல்லாமே கிடைக்கும். வெளிநாட்டு நிறுவனங்களில் இருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரும். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்.
கண்டிப்பா பணப்பற்றாக்குறை இருந்துச்சு அப்படின்னா எல்லாம் தீர்ந்துடும். இதுக்கப்புறமா பணத்துக்கு அப்படின்னு எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வரவே வராதுங்க. அதாவது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு போய் வழிபாடு செய்துட்டு வருவீங்க. ஏன்னா, இதுக்கெல்லாம் போகணும் அப்படின்ற முன்னாடியே உங்களுக்கு நெறைய ஆசை இருக்கும், எண்ணங்கள் இருக்கும். பார்க்காத இடத்துக்கெல்லாம் போகணும், இந்த தெய்வத்த போய் வழிபாடு செய்யணும் அப்படின்ற மாரியான எண்ணங்கள் இருக்கும். அந்த எண்ணங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு பூர்த்தி ஆயிருக்காது. ஆனா, இப்போ பார்த்தீங்கன்னா பூர்த்தியாகும். ஸோ, டக்குனு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். அதன் மூலமா உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் பூர்த்தியாகும். புதுசா வாகனங்கள் வாங்குறதுக்கான அமைப்புகள் இருக்கு. வாகனங்கள் வாங்கி அதில நீங்க பயணிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ, பொது வாழ்க்கையில இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு பெயர் கிடைக்கும். ஸோ, அதன் மூலமா நெறைய பொறுப்புகளும் வந்து கிடைக்கும். சுக்கிரன் வேற தனுசு ராசிக்கு போக போறாரு. ஸோ, உங்க ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது, விரயங்கள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். அதாவது இந்த விரயங்கள் உங்களுக்கு வரதான் போகுது அப்படின்றத தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா, அதுக்கேத்த மாரி விரயத்த மாத்திக்கோங்க. சுப விரயமா நீங்க ஆக்கிக்கும் பொழுது உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. நல்லபடியா செஞ்சு முடிக்க முடியும். வீடு மாறணும், இடம் மாறணும் அப்படின்னா இந்த டைம்ல இப்போ நீங்க இந்த மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரதும் உங்களுக்கு ஒரு சுப செலவுகளா போய் முடிஞ்சிடும். ஸோ எப்போதுமே அனாவசிய செலவுகள் பண்ணும்பொழுது தான் நம்மளுக்கு மனசுக்கு திருப்தி இருக்காது. ஒரு அத்தியாவசிய செலவு செஞ்சு பாருங்க. அதனால ஒரு ஆத்ம திருப்தியானது நமக்கு கிடைக்கும். நமக்கு பிடித்தவங்களுக்கு சந்தோஷமா நம்ம செலவு பண்ணும்பொழுது, அத நம்ம ஒரு பெருசாவே எடுத்துக்க மாட்டோம். கோடி ரூபாய் செலவு பண்ணா கூட அது நமக்கு பெருசா தெரியாது. இதே நமக்கு ஆகல, வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரூ. செலவு பண்ணா கூட, அது நம்மளுடைய மனசுல வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு வலியை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மாரி தான். அனாவசியமா செலவு பண்ணும்பொழுது மனசு அடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த செலவு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அதனால அத்தியாவசிய செலவுகள வந்து செய்யுங்க. அதுவும் சுப செலவுகளா செய்யுங்க. அது இன்னும் நல்லது. இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் கொடுங்க. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப புண்ணியத்த கொடுக்கும். புதிய முயற்சிகள் நீங்க ஈடுபடலாம். அதுவும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். எதிர்பாராத விதத்துல உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும். வளர்ச்சியும் சரி, தளர்ச்சியும் சரி மாறி மாறி வரக்கூடிய ஒரு நேரம். அதனால வளர்ச்சிய பார்த்து நீங்க ரொம்ப பேராசையும் படக்கூடாது. அதேபோல தளர்ச்சி ஏற்பட்டுருச்சு அப்படின்னு நினைச்சு துவண்டு போகவும் கூடாது. ஸோ எல்லாமே வந்து கலந்து தான் வருது. 2யுமே நீங்க தான் வந்து அனுபவிக்கணும். இந்த காலகட்டங்கள்ல செவ்வாய் வந்து மகர ராசிக்கு போறாரு. மகர ராசிக்கு போன செவ்வாய் தனியா மட்டும் போகலங்க. உச்சம் பெற்று வந்து போயிருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா, சாதாரணமா போனாலே உங்களுக்கு பலன் மாறி கிடைக்கும். அதில உச்சம் பெற்று போயிருக்காரு அப்படிங்கும் பொழுது, உங்களுக்கு கண்டிப்பா மாற்றங்களும் நிறையவே இருக்கு. அதாவது உங்க ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் தான் செவ்வாய் பகவான். அவர் இப்போ உங்களுக்கு எங்கே போயிருக்காருன்னா, லாபாதிபதியா இருக்கக்கூடியவர் தான் உங்களுக்கு. அவர் உச்சம் பெற்று இருக்கிறாரு. ஸோ லாபாதிபதியான செவ்வாய் உச்சம் பெறும் பொழுது பொருளாதாரத்தில நல்ல ஒரு நிறைவு வந்து கொடுப்பாரு. வேலை செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க தனியா இப்போ சொந்தமா பிசினஸ் தொடங்கலாம். இல்ல ஏற்கனவே நீங்க தொழில் தான் செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்போ அந்த தொழில்ல நல்ல ஒரு வளர்ச்சிய பார்த்து கிளைகள் தொடங்குவீங்க. அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்குலாம் நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, அத பத்தின சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். எப்படியாவது வந்து கடனாவது வாங்கி வீடு கட்டிடணும். சொந்த வீட்ல நம்ம போய் இருக்கணும் அப்படின்ற மாரியான எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து உருவாகும். இது மாரி நெறைய விஷயங்கள் நல்லபடியா நடக்கும். பொது வாழ்க்கையில இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படிதாங்க கூடுதலா பொறுப்புகள் வந்து சேரும். இந்த பொறுப்புகள் உங்கள அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகும். தொழிலா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், இத செய்யக்கூடியவங்க எல்லாருக்குமே புதிய முயற்சிகள் கண்டிப்பா வெற்றிய கொடுக்கும். அதனால இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா, இந்த காலகட்டங்கள் இன்னும் வந்து நல்ல மாற்றம் கிடைக்கும். அதாவது ஈஸியா என்னென்ன வேலைகள செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து செய்வீங்க. கலைஞர்களுக்கெல்லாம் புகழ் கிடைக்கும். கௌரவம் கிடைக்கும். நல்ல ஒப்பந்தம் கிடைக்கும். நெறைய இடங்கள்ல நீங்க வந்து வேலை செய்வீங்க. அதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு. கல்வி பயிலக்கூடிய மாணவ, மாணவிகளுக்கு படிப்புல அக்கறை இருக்கு. பெண்களுக்கு பொருளாதார பற்றாக்குறை கண்டிப்பா வந்து விலகிடும். நெறைய சுப செய்திகள் வருங்க. ஸோ இனி வந்து உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்துக்கு எந்த ஒரு குறைவுமே இருக்காது. ஸோ அந்த மாரி நெறைய விஷயங்கள் நடக்கப் போகுது. அதேபோல இந்த காலகட்டங்கள்ல நீங்க தங்கம் வாங்குறதுக்கான யோகமும் இருக்கு. ஸோ அடுத்தடுத்து நிறைய பரிசுகள் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாமே உங்களுக்கு நிச்சயமா வந்து நடக்கும். எப்போ நடக்கும் அப்படின்னா, இந்த காலகட்டங்கள் அதற்கானது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நடக்காது அப்படின்னு நினைச்சதெல்லாம் இப்ப நடக்கும். ஸோ ஒரு குண்டுமணி தங்கமாவது நீங்க வாங்குவீங்க. அதுக்கான அமைப்பு நிறையவே இருக்கு. காசா, பணமா சேர்க்க முடியாதவங்கலாம் கண்டிப்பா தங்கத்தில நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. ரொம்ப நல்ல ஒரு பலன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா தங்கம் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு சாய்ஸ்ன்னு தான் சொல்லணும். முதலீடுகள் செய்யறதுக்கு தங்கமும் ஒரு நல்ல ஒரு சாய்ஸு. யாரெல்லாம் தங்கத்தில முதலீடு செய்திருந்தீங்களோ, இப்ப நீங்க எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பீங்க. பரவால்ல நம்ம அப்பயே இவ்வளோ தங்கம் வாங்கிட்டோம். இனிமேட்டுக்கு வாங்கவா முடியும்? அப்படின்ற மாரியான எண்ணங்கள் இப்பவே உங்களுக்கு வந்து உருவாகியிருக்கும்.
ஸோ அந்த மாதிரி தான் தங்கத்தில் முதலீடுகள் செய்யுங்க. இப்போ உங்களுக்கு தங்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல வகையில் வந்து கிடைக்க போகுது. நீங்கள் தங்கம் வாங்குறதுக்கு முக்கியமான கிரகம் யாருன்னா குரு தாங்க. ஏன்னா ராசிக்கு விரயஸ்தானாதிபதியாகவும் 3ஆம் இடத்து அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் 7வது இடத்துல இப்போ வந்து உச்சம் பெற்றிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கான யோகம் இருக்குது. தனக்காரகன் தங்கத்துக்கு காரகம் பெற்றவர் 7வது இடத்துல வந்து இருக்கிறாரு. ஸோ எவ்வளவு விலை உயர்ந்தாலுமே தங்கத்தை வாங்குற அளவுக்கு உங்களுக்கு வருமானமும் இருக்கும். நீங்கள் எவ்வளோ வருமானம் வாங்கினாலும் மற்ற பொருட்களை வாங்குறதுல ஆசைப்பட மாட்டீங்க. அதனால் தங்கம் வாங்குறதுல தான் உங்களுக்கு ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். சந்தர்ப்பம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தங்கம் வாங்குவீங்க. அமைப்பு நல்லாவே இருக்குது. அப்படி உங்களால் வாங்க முடியல அப்படின்னா கூட அடமானத்தில் வச்சுருக்கக்கூடிய தங்கத்தையாவது நீங்கள் மீட்டெடுப்பீங்க. ஸோ அந்த ஒரு அமைப்பு இருக்குது. ஏதோ ஒரு வகையில் தங்கம் உங்கள் கைக்கு வந்து சேரும். மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து உங்களை நீங்கள் தற்காத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ கோபுரத்துக்கு நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். கண்டிப்பாக மகர ராசிக்காரங்க எல்லாருமே உங்களுடைய குலதெய்வத்தை போய் தரிசனம் செய்துட்டு வாங்க. இருக்கக்கூடிய புத்தாண்டு புதுமையான வாழ்க்கைக்கு வந்து வழி கொடுக்க போகுதுங்க. மறக்காமல் வந்து செய்யுங்க. இந்த பதிவில் நிறைய தகவல்களை மகர ராசி என்பவர்களாகிய நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.